தளபதி இப்ப சார் அவர் வந்திருக்கேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமா நல்ல படமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நான் நினைக்கிறேன். நன்றி ரொம்ப எமோஷனலா சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது. அதான் விஜய் சேதுபதி சார் பயங்கரமா திட்டுவாரு என்ன அதை சொல்லி முன்னாடியே. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி அப்படியே ஆர்டரா சொல்லிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் கன்னிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன். விக்னேஸ்வரன் சார் அவர் பேசிட்டு தான் தள்ளி நின்னேன். அப்ப அந்த இடத்துல இருந்து விஜய் சேதுபதி திரும்பி பார்த்தா நான் அங்கே நிக்கிறேன். தப்புன்னு ஓடி வந்தார். ஏன் இங்கே நிக்கிறீங்க அப்படின்னு உங்களை பார்க்க தான் வந்தேன். அங்கே வர வேண்டியது தானே என்னாரு. இல்ல நீங்க என்ன விஷயம் கேட்டா மாதிரி கன்னிமாடம் ஒரு படம் பண்ணிருக்கேன், ஆடியோ ரிலீஸ் நீங்க வரணும், அதுக்கு பிராக்ஷன் ஆஃப் என்ன வந்துடுறேன், நீங்க போங்க, என்ன டேட் இருக்கா, வந்துடுறேன். வந்தாரு. அவ்வளவு பிஸியா இருந்தவரு எனக்கு மொத்தமே கொடுத்தது 3 செகண்ட் தான் டைம் கொடுத்தாரு. வர நீங்க போங்க, நீங்க நிக்காதீங்க. அதாவது நான் நிக்கிறது கூட அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. அப்புறம் இப்போ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் நேத்து நைட்டு தான் கூப்பிட்டேன். ஏன்னா 3 நிமிஷத்துல தான் வந்தாருங்கிறாரு. நடுவில் 24 மணி நேரம் டைம் இருக்கு. அதனால நேற்று தான் போய் கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேட்டா உட்கார்ந்துருந்தேன். என்னன்னு திரும்ப கேட்டாரு. இது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்கேன் சார். என்னைக்கு? நாளைக்கு சார் அப்படின்னு. நான் ஒரு போஸ் வெங்கட் நானோ இல்ல இவரோ அவரோ அவர் யாருக்கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும்னா, என்ன பெரியாளா நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் வச்சுட்டு என்ன கூப்பிடுறேன், உனக்கு என்ன திமுறான்னு வராத மனிதனே இருக்க மாட்டான். ஒரே ஒருத்தர் இருக்கா உங்களுக்கு, விஜய் சேதுபதி. அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது கூட மேட்டர் இல்ல. மேக்கப் போட்டு இருக்காரு. அப்ப அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணிருப்பா, கை வெளியே எடுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை வெளியே எடுத்து கொடுத்தாரு. அந்த கையில ஒரு பெரிய இறுக்கம் இருந்தது. நான் சாரி சார் அந்த சமயம் ரொம்ப அழுக வெளியே ஓடிட்டேன். ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் தெரிஞ்சிருச்சாரு. இன்னொரு தடவை இறுக்கி கை பிடிச்சு ஆன் டைம் இருப்பேன்னாரு. நான் 9:25க்கு வந்தேன், சார் 9 மணிக்கே வந்துட்டாரு. சோ விஜய் சேதுபதி சார் இனிமே நன்றி அந்த மாதிரி எல்லாம் என்னால சொல்ல முடியாது. அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருந்ததுன்னா கண்டுபிடிச்சு நான் அவங்களை சந்திச்சு சொல்றேன் சார். நிச்சயமா இல்ல. அடுத்தபடியா என்னுடைய அருமை சகோதரர் நட்டி அவர்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்ல நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி. அதாவது நல்ல நடிகராக வளருவது, ரொம்ப பிரமாதமான நடிகராக பிரமிப்பூட்டிட்டே இருக்கிறாரு. நான் கர்ணன் படம் பார்த்துட்டு 1.5 மணி நேரம் பேசினேன். யாராலையும் பண்ண முடியாது சார், என்ன சார் பாடி லாங்குவேஜ்னு சொல்லி அப்படி ஒரு நட்புல இருந்தோம். அவர்கிட்டையும் நான் நேத்து தான் போய் கேட்டேன், சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு. அப்பா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அப்படின்னாரு. நான் ஆஃப் ஆயிட்டேன். அதுக்காக வரலாம் சொல்ல, ஆன் டைம் இருப்பேன். அவரும் 9 மணிக்கு வந்துட்டாரு. கேட்டாரு, சார் பெரிய பெயினா இருக்கு, ஒரு பெரிய தலைப்பை கொண்டு 1 வருஷம் சேர்த்துட்டு மாத்தும் போது என்னால என்ன பண்ண முடியும் தெரியல. எளிதான ஒரு தலைப்பா சார் கிடைச்சிருக்கு, ஆனா அதை எடுக்க முடியாது. ஏன்னா அப்பதான் பிடி சார் எல்லாம் வந்திருக்கு. உனக்கு ஏண்டா நான் பண்ணி தரேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்குள் எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி, நான் போவே இல்லை, அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு பையன் அனுப்பி யார்கிட்ட எல்லாம் சார் இருந்ததோ, எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி 4 மணிக்கு எனக்கு போன் பண்ணாரு, தலைப்பு வாங்கிட்டு போ அப்படின்னாரு. ரொம்ப நன்றி சார். தனஞ்சை சித்தார்த்த தான். ஆமா, சித்தார்த்த போய் கதை சொன்னேன். கதை சொல்லிட்டு 2-3 டியூன்ஸ் கேட்டேன். எல்லாம் போட்டுட்டே இருந்தாரு. போட்டே இருந்தோடனே சித்தார்த்த அவன் பண்ணட்டா அப்படின்னு. என்ன உங்க இசை ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு. குழந்தை அண்ணா நல்லா பண்ணிக்கங்கண்ணே, தாராளமா பண்ணுங்கண்ணே, ஆனா அந்த படம் பெருசா வரும்ண்ணே அப்படின்னாரு. அப்படிப்பட்ட ரிவ்யூல பார்த்தா ஃபர்ஸ்ட்ல நிக்கிறார். நான் கூப்பிடல, ஆடியோ ரிலீஸ்ல நான் கூப்பிடல. எப்படி அந்த மனசு இருக்கும்னு எனக்கு தெரியல. குழந்தை மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன். குழந்தை மனசோடய இன்னும் இருக்கிற சித்தார்த்த அவர்களுக்கு என்னுடைய நன்றி என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் போய் சிராஜ் கிட்ட போய் கதை சொல்லும் போது, விமல் சார்ட்ட கதை சொல்லியிருக்கேன், 5-10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சிராஜ் சார்ட்ட கதை சொல்லி முடிச்சோடனே சொன்னாங்க, அண்ணா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விமல் டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு. அப்பதான் போய் பேசினது, அவர்கிட்ட நான் சொல்லல, அப்படியே பேசி பார்ப்போமே அப்படின்னு. அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன். வழக்கம் மாப்பிள்ள மாதிரி சொல்லு, ஆமா அப்படின்னாரு. மாப்பிள்ள மாதிரி ஒரு கதை இருக்கு, பண்ணுவோமா அப்படின்னாரு. அப்புறம் அந்த கதை என்ன பண்ணுவோம் அப்படின்றதுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டேட்டு கேட்டேன். எல்லாத்தையுமே பட்டு முடிச்சு கொடுத்தாரு. முடிச்சு கொடுத்தது மட்டுமல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கதாநாயகன் இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா
அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா அன்னைக்கு ஷூட்டிங் இல்லாத நாள் கூட காலையில வந்து உட்காந்துருவாரு. அவ்வளவு தூரம் நம்ம இந்த படத்தை டெடிகேட்டா பண்ணி கொடுத்தாரு. வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு பொருள் இருந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்மள கொடுத்து வச்சிருக்கணும். வருக வருக வருக, நல்ல பலத்த கரகோஷத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறேன். எல்லாரும் மன்னிக்கணும், லேட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று காலையில் செங்கல்பட்டு கிளம்பி வந்தா லேட் ஆயிடுச்சு, சாரி. போற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர், அப்டேட்டட் யங், ரொம்ப அப்டேட்டட் யங். ஆனா நிறைய இளையராஜா சாரும் இன்னும் சொல்ல போனா எம்.எஸ். விஸ்வநாதன் சாரும் மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பையன். கையில ஃபுல்லா ஏஆர் ரஹ்மான், டோட்டலா வேறையா இருக்கான். எனக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம 90s கிட்ஸ் இல்லையா, எனக்கு கொஞ்ச நேரம் அந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது. அப்புறம் ஒரு வழியா தேடி அடிச்சு பிடிச்சுதான் இந்த இசையை கொண்டு வந்தோம். மிகப்பெரிய இசையமைப்பாளர், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நான் தான் பண்ணுவேன், பெரிய ரிலீஸா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காததுக்கான காரணத்தை வெற்றி சார்ட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசையோட இருந்தேன். அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன். எனக்கும் சாருக்கும் அப்ப பழக்கமே கிடையாது. ஒரு ஸ்டுடியோல இருந்தாங்க. நைட் 11:30 சாரை போய் பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டாங்க. ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார், இந்த மாதிரி கன்னிமாடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அது போய் சேராததுக்கான காரணங்களை சொல்லிட்டு இது போய் சேர்க்கணும் சார், உங்க ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு. அது என்னங்க பேரு, நானே வரேன் படத்தை காட்டுங்கன்னாரு. ஆனா அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும், அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன். படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு. நான் குழந்தையிலேருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு. நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதறினது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ. ஒரு நடுக்கத்தோடயே போனேன். சார் ஏத்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. லேப்டாப்ல, அதுவும் பார்வை எம்எல்ஏ வாங்கிட்டு லேப்டாப்ல இருந்துச்சு பார்வை. அவர் அதுலதான் படம் பார்த்திருந்தாரு. இப்போ சார் என்ன சொல்லணும்னு நினைச்சாரு அப்படின்னு நான் ஏன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, வாங்க போஸ் நீங்க நல்ல ஆக்டர், நடிச்சிட்டு போயிருக்கலாமே, எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன் தான் சத்தியமா என்ன எதிர்பார்த்தேன். இத சொல்லியிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த மனநிலையோட தான் போனேன். போய் ஏத்த மாதிரி உட்கார்ந்தோடனே ஒரு பெரிய மௌனம். அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பதான் மொத்த பிரஷரும் எனக்கு குறைஞ்சது. அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆனேன். இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னாரு. சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த திரைப்படத்தில் எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கங்கிறத என்கிட்ட கேட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த காட்சி இருக்குன்னு எங்க செகண்ட் ஹாப்ல, ஏன் செகண்ட் ஹாப்ல வச்சுங்க, ஃப்ரண்ட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கல்ல 2D, அந்த 2D வந்து படத்துடைய முதல் பகுதியா வச்சிருந்தேன். ஏன் 2D பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இல்ல கதை, ஏன் கதை சொல்லணும், அதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு, அதே நீங்க முன்னாடியே உடைக்கிறீங்க, அதை வெளியே எடுங்க அப்படின்னாரு. அதை வெளியே எடுத்துட்டேன். இந்த 35வது சீன் ஒன்னு இருக்குமே, அது எங்கன்னு கேட்டாரு. நான் தரத்தரன்னு முடிச்சேன். எடுக்கல சார். ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார் கொஞ்சம் என்ன காம்பினேஷன் செட் ஆகல, அது வச்சாதான் படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. விமல் சார் ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு, விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தாரு. ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்துல ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எழில் சாருக்கு என்னுடைய நன்றி. அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு, போய் விஷயத்த சொன்னேன். அவர் கேமரா கொடுத்துட்டாரு எழில் சார். அப்பா எதையோ போய் ஷூட் பண்ணிக்க அப்படின்ட்டாரு. செல்வா சார் கேமராமேன், அவர் உங்க படத்தோட மூடு என்னன்னு கேட்டாரு. சொன்னேன், நீங்க ஒரு டயலாக் பாத்தீங்கல்ல, பள்ளிக்கூடத்தை பத்தி பேசி பெண்கள் கல்வி கற்க கூடாதான ஒரு சீன், அந்த சீன் இப்ப எடுத்தது, அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது. அந்த வசனம் சுகுணா திவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சாருக்கு அனுப்பிச்சேன். அவங்க படிச்சுட்டு அதுல 2 கரெக்ஷன் சொன்னாரு. அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த வசனம். படத்துல அந்த டயலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி. அப்படிதான் அந்த கட்சியை சேர்த்தோம், சார் சொல்லி தான் சேர்த்தோம். அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்குங்க அப்படின்னாரு. நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம், இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம், நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார். நன்றி. இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும், நிலோஃபர் சிராஜ் அவர்களுக்கும், இந்த திரைப்படத்துடைய நிர்வாக தயாரிப்பு கண்ணன் அவர்கள் ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படப்படன் வேலை வருங்க, அது பர்பஸா பண்ணப்பட்டதாக இருக்காது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. போஸ் வெங்கட் மாமா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து கதை சொல்ல வந்தவர் கேட்டோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்ம வாயசூடாக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு படம் நடிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்து டைரக்டரா வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டுக்கு வந்து எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுத்து, அவர் கதை சொல்லும் போதே நடிச்சு காட்டி தான் சொல்லிக் கொடுத்தாரு. அதே மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு 30-32 நாள் ஸ்பீடு ஜெட் எஃபெக்ட்ல தான் படம் எடுத்தாரு.
அதுவும் நல்ல தரமான ஒரு படமா நல்லா நீட்டா எடுத்திருக்காரு. அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இங்கே வந்திருக்க அதே மாதிரி வெற்றிமாறன் சார், அவர் சார் படத்துக்கு அவர் தான் சாரு. வெற்றிமாறன் அப்படின்னு போட்டதுனாலதான் அது சாருனே வெளியில தெரியுது. இல்லன்னா சார் என்ன சார் சார் அப்படின்னால சாருன்னு அந்த உறக்க குரல் நம்ம அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் மூலியமா தான் அது வந்திருக்கு. அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்படி நல்லா உறக்க பேசுறா, நல்லா உற்சாகமா பேசுறா அப்படின்னு என்னை தூண்டி தூண்டி விட்டுட்டு இருக்க நண்பர் விஜய் சேதுபதி அவர்கள் அன்னைக்கு கூத்துப்பட்டுல இருக்கும்போது எப்படி என் நாடகத்தை உட்காந்து இப்படி பாப்பாரு. அவர் ஒரு ஆபீஸ் ரூம்ல உட்காந்துட்டு இப்படியே பாப்பாரு. வந்தோடனே டே மினி சூப்பரா பண்ணடா, நல்லா பண்ணிருக்கடா அப்படின்னு அன்னைக்கு உற்சாகப்படுத்தினாரு. இன்ன வரையும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால அவர் எப்பவுமே ஒருத்தர் கை கொடுக்கணும்னா அவரும் சரி வெற்றிமாறனும் சரி அவர் எல்லாமே ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நம்ம விஜய் சேதுபதி. அது மாதிரி அவரும் நிறைய பேருக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுட்டு இருக்காரு. நானும் அது மாதிரி தூக்கி விடலான்னு 2 பேருக்கு கை கொடுத்தேன். பார்த்தா என் காலை பிடிச்சி வாரி விட்டாங்க. அதனால கை கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறத கரெக்டா தெரிஞ்சு கை கொடுக்கணும். அதுல அவர் அண்ணன் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாரு, ரொம்ப மறக்கவே முடியாது. நான் கொஞ்சம் ஒரு அப்படியே நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு ஒரு கிறுக்குத்தனம் அப்படியே காலை பிடிச்சி இழுத்து விட்டாங்கல்ல, அப்படியே கீழே விழுந்தேன். திருப்பி என்னை ஒரு அரவணை வச்சு தூக்கி விட்டதுல நம்ம விஜய் சேதுபதி அவர்களுக்கு பெரும்பங்கு. என்னன்னா நான் போன் அடிச்சேன்னா சொல்லுங்க அப்படிமே ஏன்டா கொஞ்சம் நல்லா தான் உன்கிட்ட பேசுறேன், எனக்கு டயர்ட் ஆயிருக்கு. முதல்ல பேசுறதும் நல்லா உற்சாகம், நல்லதா கெட்டதா நல்லா உறக்க பேசு, நல்லா பேசு, 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசு. அவங்க மகிழ்ச்சி படுத்தோம் இல்லைன்னா அவங்க கோவப்படுத்தோம். ஆனா அவங்க இப்போ பேச்ச கேட்டு டயர்ட் ஆயிடக்கூடாது, டயர்டாக உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தி இப்ப எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. முன்னாலும் 10 செகண்ட் தான் பேசுவேன். இப்போ ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பேசுறேன்னா அது காரணம் அவர் தான். ஏன்னா அப்பப்போ போன் பண்ணி நம்ம கொஞ்சம் தொங்கி இருக்கும் போதெல்லாம் போன் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் ஏத்திக்குவேன். அது மாதிரி அந்த அளவுக்கு இன்ன வரையும் அந்த பண்பு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இன்ன வரையும் அவர் கொடுக்குற கையை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நட்டி அண்ணன் அவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா மகாராஜாவில போட்டு அட்டி நொறுக்கி விட்டாரு. மகாராஜா படத்துல பார்த்தா அவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர் அவர் இல்ல, அந்த கேரக்டர் இது ஒரு திருட்டு கேரக்டரா இருக்கு. ஆனா சேருவாருங்க ஒரு ட்விஸ்ட் இல்ல, அவரு இப்படி பயங்கரமா ஹீரோ ஆகி விட்டாரு. அதனால அவர் அருமையா பண்ணியிருந்தாரு அண்ணன், சூப்பர். அந்த மகாராஜா டீமுக்கே வாழ்த்துக்கள், நல்லா அண்ட் வந்திருக்க மற்ற பெரியவர்கள், அண்ணன் அம்மா கிரியேஷன் சிவா அண்ணன் என்னோட நெருக்கடியான பல சமயத்துல என் கூட இருந்திருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப நன்றினேன். அது மாதிரி தனஞ்சய அண்ணன் எனக்கு அவர் சொல்ல மாதிரி கலகலப்புல இன்ன வரையும் நட்பு தொடருது. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான நட்பா இருக்கணும். அது மாதிரி நீங்க சொன்னீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இனிமேல் உங்களுக்கு எந்த இதுவும் அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன இடம் இருக்கு. புகார்லாம் வந்தா நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. சப்போர்ட் பண்ணாங்க. இந்த நேரத்துல தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கும் அவங்களோட துணைவியார் தங்கச்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். கண்ணன் அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் சேர்த்து கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். படிச்சேன். எங்களுக்கெல்லாம் இன்னும் 2 சப்ஜெக்ட் டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று மேத்தமேட்டிக்ஸ். இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆசையா இருக்கும், ஆனால் வராது, தடுமாட்டமா இருக்கும். அப்போ சினிமா பார்க்கறதுங்கிறது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு திருவிழா மாதிரி இருந்தது. அதை அந்த கிளாஸ் பசங்க பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து அதை பற்றி சிலாகிச்சு பேசுறது எங்களுக்கு ரொம்ப அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் மாஸ்டர் பார்த்துட்டாரு. இப்போ நீ சொன்ன அந்த விஷயத்த போர்டில் எழுது, அது இங்கிலீஷ்லேயே எழுது, அந்த கதையை எழுது, அதில் தப்பு பண்ண நான் சொல்கிறேன். நான் கை காலெலாம் ஆடி அப்புறம் போய் அதை எழுதி அதில் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி பண்ணார். நான் வெளி மாநிலங்களில் வேலை செய்யும் போது அவரோட ஞாபகம் வந்தது. ஏன்னா ஆங்கிலம் ஒரு முக்கியமான டூலை நான் கம்யூனிகேட் பண்ணும்போது அதே மாதிரி சில படங்கள் பார்க்கும்போது எனக்கு அது தேவைப்பட்டது. அதான் விவேகாசர் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஒரு மொழியை பேசும்போது ஜன்னல்கள் மாதிரி, கதவுங்கிறது தாய்மொழி, யார் என்ன பேசினாலும் இது வரைக்கும் தாய்மொழியில் வரும், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதை அவர்கிட்ட நீ கற்றுக்கிட்டேன். எனக்கு வெற்றிமாறன் சார்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல கண்டென்ட் எங்கே இருந்தாலும் அதை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துறாரு. அது ரொம்ப தேங்க்ஸ் சார் நீங்கள் பண்ணுறது. எனக்கு வெற்றிமாறன் சார் ரொம்ப நாள் பழக்கம்.
ரொம்ப க்ளோஸ் பழக்கம் கிடையாது, பழக்கம். அப்போ வந்து அவருடைய முதல் படத்துக்கு என்ன ஒளிப்பதிவு பண்ணது கூப்பிட்டாங்க. அப்போ என்னால் பண்ண முடியல. ஆனால் அந்த கதை வேறு, அதுதான் NH4 பின்னாடி வந்தது. அதுக்கப்புறமா அவர் போல அதை நான் பண்ணாங்க, அதை முதல் படமாக பண்ணாங்க. நான் லாஸ்ட் நைட் வாக்கலின்னு ஒரு படம் பண்ணும்போது அனுராக் கஷ்யப் என்னோட நண்பர், அவர் வந்து எப்படின்னா அவருக்கு தமிழோட ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அப்போ தமிழ் படங்களை பற்றி பேச ஆரம்பிச்சு அவர் கியூரியாசிட்டி வந்து இன்னைக்கு வெற்றிமாறன் சாரும் அனுராக் கஷ்யப்பும் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காத விஷயம் இல்லை. ஐ திங்க் டே டு டே கனெக்ஷன் அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், மகாராஜா படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிது. அந்த மகாராஜா படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு கொடுத்தாரு பாருங்க விஜய் சேதுபதி சார், அது என்னால் மறக்கவே முடியாது. அதோட வெற்றி வந்து விஜய் சேதுபதி சாருக்கும் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு தான் போய் சேரணும். இப்போ கூட ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது, அவர்கிட்ட கேட்டேன். அவருடைய அந்த விஸ்தாரமான அறிவு இருக்கு பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கேட்ட ஒரு விஷயத்தில் அந்த கண்டென்ட் மட்டும் பாயிண்ட் பண்ணி சொன்னார், அதுக்கு இதுதான் அர்த்தம்னு. சல்யூட் சார், சூப்பர், ஆசம். ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து நல்ல படம். தயவு செஞ்சு எல்லாரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்க. எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அந்த காஸ்ட் குரூ, விமல் சார் அருமையான நடிகர், உங்களுக்கே தெரியும். அவங்க சாயா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேம். மியூசிக் பிரமாதமாக இருந்தது பிரதர். இனியன் சினிமாட்டோகிராஃபி வந்து சரவணன் சார், அப்சல்யூட்லி நான் மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்து 2 சீன் வந்து பிரமாதமாக இருக்கும். ஒன்று ரிட்டையர் ஆன ஸ்கூல் வாத்தியார் அந்த பழக்க தோசத்தில் ஸ்கூலில் போயிருப்பார், அந்த இடத்துல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சரவணன் சார், மறக்கவே முடியாது. அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாம்னு யோசிச்சுருந்தான். பயமாக இருக்குதுன்னு சொன்னால் ஆக்சுவலாக 100க்கு 100 மார்க். நீ ஜாலியாக பேசினா கேட்குறது எல்லாம் இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டி சிரிச்சு தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு. நீ ரசிச்சு இன்னும் சிறப்பாக பேசு. ஏன்னா நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அது அவன் வேணா சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கூத்துப்பட்டுருப்பேன், அவனோட ஃபேன். அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் அது எல்லாரும் சிறந்த நடிகர்கள் தான் கூத்துப்பட்டில். ஆனால் ஒரு சிலரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். விமல் ரொம்ப பிடிக்கும், பாபுன்னு ஒருத்தர் இருந்தார், சாந்தகுமார் ஒருத்தர் இருந்தார், குரு சோமசுந்தரம், அப்புறம் முருகதாசன் ஒருத்தர். இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து, அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க நடிக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். இந்த படம் இந்த சார் வந்து விமலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் முழுமையாக நம்புகிறேன். அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு. உனக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல படம். அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு. போஸ் வெங்கட் சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பிச்சது மெட்டி ஒளியில்னு அவர் பார்த்துட்ருக்கேன். 20 அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன். நான் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். 500 சம்பளமா ஓகே, நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு. ஸோ அப்போதுன்னு பார்த்துருக்கேன். ஆனால் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா இந்த மனசு ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி. ஒவ்வொரு முறையும் தான் நினைச்சதை ஒரு இடத்துலையோ சேஃபாக நான் சந்திக்கும் போது கேட்டேன். நான் சார் ஆட்டோ டிரைவராக இருந்தீங்க சார், அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர்னு அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம். தன்னோட பவுண்டரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காரு, முன்னாடி போயிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்காரு. எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு. அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அது அவருடைய முகத்தின ரொம்ப அழகாக வசீகரமாக்கிட்டே போட்டு நான் நம்புகிறேன். அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது பேசுறதை கேட்கறதுக்கு, அரசியல் விஷயமா அவர்கிட்ட பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக அந்த சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது. ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது. வசனம் ரொம்ப பிரமாதமாக இருந்தால் நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க. படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க. சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார். அப்புறம் உங்களுக்கு சார் பெரிய மனசு மாதிரி நடந்துக்கோங்க சார். எல்லாருக்கும் ஒரு இதுவரைக்கும் வெளிவராத செய்தி. இவருக்கு பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும், டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும். ஆனாலும் நான் சொல்றேன், ஏன்னா இப்ப இவரு விளையாட்டா சொன்னதுனால இவருக்கு அப்பாவா ஒரு படம் நடிக்க போறேன், அதனாலதான் நான் வந்து பெரிய மனுஷன் சினிமா நடிக்க சொல்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட கடைசி ஹாஃப்னர் வந்து நான் ரொம்ப அங்க கடைசி ஹாஃப்னர் வந்து போறதே தெரியல. முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும். நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தணும் நான் நம்புறேன். அப்புறம் ஐயோ கூட சிராஜ், எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. முதல் படம் சொன்னாங்க, அப்படி தெரியல. அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். மியூசிக் சித்து, உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
சார் அந்த படிச்சுக்கிறோம் பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார், ரொம்ப பிரமாதமாக. ரொம்ப நன்றி சார். இங்கே வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கு நன்றி. அதால இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தா எல்லார்கிட்டையும் போய் சேரும். அண்ட் ஒரு எனக்கு ஏற்புடைய படத்துல என்னோட பேர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம். அது எனக்கு ஒரு கிரெடிட்டா தான் நான் எடுத்துக்கிறேன் தவிர படத்துக்கு நம்மளால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. நம்மளுக்கு வேணா படத்தால ஏதாவது ஒரு இது இருக்கலாம், ஓ அப்படியா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணிருக்காரு. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி காவல்துறை நண்பன் வந்து அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் வந்து அந்த நேரத்துல வந்து நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா ரிலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டாங்க. அப்போ அந்த சரின்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் லென்ஸ் சொன்னார், லென்ஸும் அப்படிதான். எனக்கு படங்கள் சில நேரங்கள்ல பாக்குறோம், சில படங்கள் பிடிக்குது, சில படங்கள் பிடிக்கிறது இல்ல. சில நேரங்கள்ல படங்கள் வந்து நமக்கு ஏஸ்தட்டிக்கா பிளீசிங்கா இல்லைன்னா கூட கண்டெக்சுவலா அதனுடைய ரெலவென்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இன்றைய சூழ்நிலையில இப்படி ஒரு படம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு இதோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதே போல இந்த படத்துல வந்து நான் வந்து என்னோட பேரை பயன்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணிருக்காங்க, டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ், பிஆர் டீம் எல்லாம் தான் பண்ணிருக்காங்க. நான் வந்து எதுவுமே பண்ணல, இன்னைக்கு கூட லேட்டா தான் வந்தேன், அவ்வளவுதான், வேற எதுவுமே பண்ணல. அண்ட் எதுவுமே என்ன பண்ணாத எனக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் நான் முதல்ல பார்க்கும்போது அதோட பேர் வேற பேரு. சார் என்ற இந்த பேர் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் இது வந்து ஒரு ஆசிரியனுடைய கமிட்மெண்ட் பத்தின ஒரு படம். அண்ட் 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸ் பார்க்கிறோம். 3 ஜெனரேஷன் டீச்சர்ஸா சந்திரன் பண்ணிருக்காங்க. சந்திரன் வந்து சேது சர்கார சொல்றேன், அவர் வந்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் விசாரணை. அவருடைய அந்த துயரம் தான் அவர் புத்தகமா எழுதி அதுல இருந்து தான் விசாரணை பண்ணோம். அண்ட் சரவணன் சார் பண்ணிருக்காரு, அதுக்கப்புறம் விமல் பண்ணிருக்காரு. 3 பேருமே 3 காலகட்டங்கள் வெவ்வேறு விதமான சவால்களை சந்திச்சு ஆசிரியரா இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்கணும்னா அதனுடைய சேலஞ்சஸ் என்ன, இன்றைய சூழல்ல இதோட ரெலவென்ஸ் என்ன, இன்னைக்கு நாம வந்து நம்ம பள்ளிகள்ல தமிழ் சொல்லி கொடுத்து அரசு பள்ளிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய பள்ளியா வச்சுக்கிறதுல இருக்கிற சவால்கள்ல இருந்து இதை எல்லாத்தையுமே நாம வந்து உணரக்கூடியதா இருக்கு. இந்த 3 தலைமுறை ஆசிரியர்களை பார்க்கும்போது எல்லாருமே, நான் அந்த நடிச்ச டீடைல்ஸ்குள்ள போகல, ஆனா எல்லாருமே சரியா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது, ஆர்ட் ஒர்க்குமே நல்லா இருந்தது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுமே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஆக்சுவலா நான் வந்து எனக்கும் வந்து விடுதலையில் அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்கு. நான் இவங்க ஸ்கூல் பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் போல் இருக்கேன், நல்லா இருக்கேன் இந்த ஸ்கூல், எப்போ எடுத்தீங்க, எப்படி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டுட்டு இருந்தேன் நான். அது அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த ஒர்க் நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்ன மூட் கிரியேட் பண்ணணுமோ கரெக்டா கிரியேட் பண்ணிருக்கு. ஓவராலா ஒரு டைரக்டரா அவர் என்ன சொல்ல விரும்பி இருக்காரோ அதை மினிமம் அல்லது ஓகே நம்ம மினிமம் சொல்ல முடியாது, அவருக்கு தான் தெரியும், காம்ப்ரமைசஸ் கம்மியா பண்ணி அதை பண்ணிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். டைரக்டருக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு காம்ப்ரமைசஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது. பட் ஒரு இந்த படம் இன்றைய சூழல்ல நாம ஏதோ ஒண்ணு விவாதிச்சு அடுத்த கட்டத்துக்கு அந்த விவாதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போஸ் வெங்கட் பத்தி சொல்லணும்னா, அவர் முதல்ல வந்து நான் எடிட்ல இருக்கும்போது வந்து பார்த்து இந்த மாதிரி சார் ஒரு படம் பண்றேன் நீங்க பாருங்க அப்படின்னாரு. அண்ட் நான் அதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அது சரி இதை பாக்குறேன்னு சொன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பட் ஹி வாஸ் வெரி பேஷண்ட். நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு சிலதெல்லாம் தோணுது சொல்லலாமான்னு கேட்டேன், சொல்லுங்கன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இதெல்லாம் மாத்துறேன் அப்படின்னாரு. சரி மாத்துங்க. அண்ட் வாட் எவர் ஹேஸ் ஹேப்பன்ட் அது அவர் பண்ணதான், டைரக்டர், ரைட்டர் அண்ட் டீம் பண்ணதுதான். நான் எனக்கு தோணுனதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஒரு வியூவரா, ஒரு பார்வையாளனா ஒரு படம் பார்த்து எனக்கு என்ன தோணுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மட்டும் கொடுத்தேன். அந்த ஃபீட்பேக்கை வந்து அதை பாசிட்டிவா எடுத்துட்டு ஒர்க் பண்ணது அவங்க தான். அண்ட் மற்ற எல்லா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து டைரக்டர் மூலமா ஷேர் பண்ணப்படும், அதுதான். அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் அகைன் என்னுடைய பேரை இந்த படத்தோட சேர்த்துட்டதுக்கு நன்றி.